மதுரை சின்னமலம்பட்டியில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு துண்டுகளை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்த கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், மரபணு சோதனை கோரி நீதிமன்றத்தில் யார் யார் மனு தாக்கல் செய்ய இருக்காங்க? தம்பி தமிழரசன், இப்போ நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் எடுத்த சின்னமலம்பட்டி பகுதியிலிருந்து நேற்று காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், தடயவியல் அறிவியல் துறையினர், மருத்துவத்துறை மற்றும் சட்ட ஆணையர் சகாயம் குழு என 5 துறைகள் முன்னிலையில் காலை 8:50க்கு தொடங்கப்பட்ட தோண்டும் பணியானது மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 4 உடல்களின் எலும்பு கூடுகள், மண்டை ஓடுகள், துணி, அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண் மாதிரிகள் அனைத்து காவல்துறையினர் பத்திரமாக எடுத்துள்ளனர். அதை எடுக்கப்பட்ட எலும்புகள், மண்டை ஓடுகள் அனைத்தையும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே பத்திரமாக வைத்துள்ளனர். இந்நிலையில் அந்த எடுக்கப்பட்ட எலும்புகளின் மாதிரிகளை சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்புவதற்கு மரபணு எனப்படும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்த வருவாய்த்துறை மேலூர் வட்டாட்சியர் கிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறையினரும், மேலூர் டிஎஸ்பி மங்களேஸ்வரன் தலைமையில் காவல்துறையினரும் தற்போது கீழவளவு காவல் நிலையத்தில் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தம்பி தமிழரசன். நாகேந்திரன், காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் இந்த மனு தாக்கல் செய்ய இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதுல என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட வாய்ப்பு இருக்கு? தமிழரசன், இப்போ சேகரிக்கப்பட்ட எலும்புகள் அனைத்து மதுரை அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த எலும்புகளை சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்புவதற்கு மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கான வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த மனுவில் இந்த எலும்புகள், சேகரிக்கப்பட்ட எலும்புகள் மூலம் அவர்கள் இறந்தவர்கள் ஆணா பெண்ணா, மேலும் இறந்தவர்கள் எந்த ஆண்டு இறந்திருக்கலாம், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இறந்திருக்கலாம், மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அவர்கள் மனுவில் கேட்டுள்ளனர். தம்பி தமிழரசன். நாகேந்திரன், எலும்பு துண்டுகள் கண்டறியப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினரோட விசாரணை தற்போது வரை எந்த நிலையில இருக்கு? தமிழரசன், இப்போ காவல்துறையினர் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் எடுத்த சின்னமலம்பட்டியில் மணிமுத்தாறு ஆற்றின் அருகே 2 பேரை நரபலி கொடுத்து அவர்கள் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருப்பதாக கீழவளவைச் சேர்ந்த சேவர்கொடியன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சட்ட ஆணையர் சகாயம் குழுவினர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு 5 துறை அதிகாரிகள் முன்னிலையில் 4 உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மலம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அழகுராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கீழளவு காவல்துறையினர் சந்தேக மரணமாக முதலில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்ட எஸ்பி விஜேந்திர பிதாரி உத்தரவின் பேரில் 4 தனிப்படைகள், மேலூர் டிஎஸ்பி மங்களேஸ்வரன் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலூர் இன்ஸ்பெக்டர் முத்து, கொட்டாம்பட்டி இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன், கீழளவு காவல் ஆய்வாளர் நாகராஜன் தலைமையில் மொத்தம் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த காவல்துறையினர் சேவர்கொடியான் புகாரில் தெரிவித்த புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியில் இருந்து 2 மனநலம் பாதித்தவர்களை அழைத்து வந்ததாக புகாரில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த தனிப்படைகள் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியில் இதுபோன்று யாரும் காணாமல் போயுள்ளாரா, இது தொடர்பான புகார்கள் எது வந்துள்ளதா, மேலும் மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் யாரேனும் காணாமல் போயுள்ளாரா, இது தொடர்பாக மேலூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட, மேலூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட கொட்டாம்பட்டி, கீழளவு, மேலூர், மேலாளவு உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வேறு ஏதும் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்கள் வேறு ஏதும் இருக்கிறதா, அவர்கள் இன்றளவு கண்டுபிடிக்கப்பட்டனரா, வேற இன்றளவு அவர்களுடைய நிலை என்ன, அது குறித்த மேலும் அந்த விவரங்களை தனிப்படைகள் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. தம்பி தமிழரசன்.